இறை பிரசன்னத்தில் இணைந்திருக்கும் அன்பு உள்ளமே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, நம் இந்திய தேசத்தின் வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் அயரா உழைக்கும் நம் விவசாய சகோதரர்களை சற்று இந்த நாளில் சிந்திப்போம். கடந்த 1.5 ஆண்டுகளாக தேசத்தில் எல்லா துறைகளிலும் வேலை வாய்ப்புகள் பாதிப்படைந்த போதும் நம் தேசத்தில் எல்லா குடிமக்களுக்கும் உணவு கொடுக்க நம் விவசாய சகோதரர்கள் அயரா உழைத்தார்கள். இந்த நாட்களில் அநேக நாடுகள் பட்டினியில் தவிக்கும் பொழுது நம் தேசத்தின் ஒரு குடிமகன் கூட உணவின்றி சாகாமல் இருந்ததின் பெருமை நம் விவசாய உடன்பிறப்புகளுக்கே சேரும். இன்று உலக விளைநில உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்தில் இருக்கின்றது. பால், முந்திரி பருப்பு, தேங்காய், தேயிலை, இஞ்சி, மஞ்சள் மற்றும் கருமிளகு உலகிலேயே அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு இந்தியாதான். உலகிலேயே அதிகமாக கால்நடைகள் வாழும் நாடும் இந்தியாதான். கோதுமை, அரிசி, சர்க்கரை, நிலக்கடலை, உள்நாட்டு மீன்கள் இவைகள் உலகில் அதிகமாக உற்பத்தி செய்யும் 2வது நாடும் இந்தியாதான். புகையிலை உற்பத்தியில் 3வது இடத்திலும் பழங்கள் உற்பத்தியில் 10வது இடத்திலும் இந்தியா இருப்பதற்கு காரணம் நம் விவசாய பெருமக்களே. நம் தேசத்தில் ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை பணியாளர்கள், வங்கி தொழிலாளர்கள், இராணுவ வீரர்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்கள் இவர்கள் எண்ணிக்கை விவரங்கள் எல்லாம் நம் அரசாங்கத்திடம் உண்டு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம் தேசத்தின் முதுகெலும்பாக திகழும் நம் விவசாய தோழர்களின் எண்ணிக்கை மட்டும் நம் அரசாங்கத்திடம் இல்லை என்பது மிகவும் கவலைக்கிடம். நம் தேசத்தில் உள்ள விவசாயிகள் தாங்கள் கடன்களினாலும் வாழ்க்கை சுமைகளினாலும் ஒரு நாள் குறைந்தது 28 பேர் தற்கொலை செய்வதாக கணக்கு. இயற்கை பேரழிவு, விவசாய நஷ்டம் என்பவையால் தான் இவர்கள் தாங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றார்கள். விவசாயிகள் தற்கொலையில் தமிழகம் இந்தியாவில் 2வது இடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நம் தேச மக்களுக்காக அயராமல் உழைக்கும் நம் விவசாய சகோதரர்களை இந்த நாளில் சற்று சிந்திப்போம். அவர்களுக்காக இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். அன்பான இயேசுவே, உம்முடைய பரிசுத்த கரத்தில் என் தேசத்தில் உள்ள எல்லா விவசாயிகளையும் சமர்ப்பிக்கின்றேன். ஏசாயா 55வது அதிகாரம் 10வது வார்த்தையில் மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்கின்றது. விதைப்பவனுக்கு விதையும்
உண்பவனுக்கு உணவும் கொடுக்காமல் அது திரும்பிச் செல்லாது என்று வாக்களித்தீரே. இந்த நேரத்தில் எங்கள் தேசத்தில் உள்ள, சிறப்பாக தமிழகத்தில் உள்ள எல்லா விவசாயிகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு தேவையான மழையை நீர் கொடுத்தருளும் சுவாமி. ஆண்டவரே, பொருளாதாரத்தில் அந்த பிள்ளைங்க மேன்மை அடையட்டும் அப்பா. ஆண்டவரே, கடன் தொல்லைகள் அந்த பிள்ளைகளை விட்டு விலகட்டும் அப்பா. அப்பா, எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, நாங்கள் தனித்திருக்கிறோம், எங்களுக்கு விளைச்சல் கிடைக்குமா, நாங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடையோமா என்ற அந்த கவலை அந்த பிள்ளைகளை விட்டு விலகட்டும் அப்பா. ஆண்டவரே, நீ நிச்சயமாக அந்த பிள்ளைங்களுக்கு பெரிய நல்ல காரியங்கள் செய்வீர் என்று ஆண்டவரே நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய மனதிலிருந்து தற்கொலை எண்ணங்கள் ஆண்டவரை விலகி போகட்டும் அப்பா. ஆண்டவரே, நல்ல ஒரு மன உறுதி கொடுத்து அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் செய்வீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் பெரியவர், நீ நல்லவர் அப்பா. ஆண்டவரே, நீரே ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தும். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இன்றைய இறைவசனம் 2 கொரிந்தியர் அதிகாரம் 9 இறை வார்த்தை 9 மற்றும் 10. ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார்.